சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாளை முதல் 3 நாட்கள் ஆணி திருமணஞ்சன விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவின் போது பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்த வழக்கில் எந்த ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கனகசபையில் நின்று தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கும் அரசாணைக்கு எந்த தடையும் விதிக்கப்படாத சூழலில் விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என அறநிலையத்துறைக்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு எதிராக அறநிலையத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் மனுதாரர்கள் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.